ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம சேனல் ஃபேக்ட்ஸ் அரவுண்ட் அஸ். இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே காமிக்கும். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபாஸ்டிங், அதாவது விரதம், நோன்பு, பட்னி, இப்படி எதை வேணாலும் சொல்லலாங்க. இதனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்னி கிடக்கிறது நல்லதா? அதனால ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா? ஒரு நாள் இருக்கலாமா, இல்லை எப்படி ஃபாஸ்டிங் இருக்கிறது, அதோட பெனிஃபிட்ஸ் அச்சீவ் பண்ண, இதெல்லாம் உங்களோட கொஷின்ஸாக இருந்தால் உங்கள் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் இந்த வீடியோவில் தாங்க இருக்குது. இப்போது ஹெல்த் கன்சர்ன் இருக்கிறவங்க மத்தியில் ஃபாஸ்டிங்க்கு ரொம்பவே நல்ல மவுஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. வெயிட் லாஸை இனிஷியேட் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செம்மையான ஐடியாங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணலாம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா குறிப்பிட்ட சில நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க. ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால டெபாசிட் ஆகிருக்கிற ஃபேட் செல்ஸ் எல்லாமே பேர்ன் ஆகி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இப்படி இருக்கிறப்ப மெட்டபாலிசம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்கும். கெலோரிஸுமே பேர்ன் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். நிறைய அத்லெட்ஸ் அவங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜை குறைக்கிறதுக்கு ஃபாஸ்டிங்கை தாங்க மெயின் டூலாக யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது பெனிஃபிட், இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை ஃபாஸ்டிங் மூலியமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரு ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க, ஃபாஸ்டிங்க்கு அப்புறமா இன்சுலினோட ஃபங்க்ஷனிங் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு. உங்களுக்கெலாம் இன்சுலினோட ஃபங்க்ஷன் தரலன்னா நான் சொல்கிறேன், நம்ம ரத்தத்தில் கலந்துருக்க சர்க்கரையோட லெவலை குறைக்கிறதுக்காக இன்சுலின் அப்படின்ற சுரப்பி பேங்க்ரியா செக்ரேட் பண்ணும். அந்த சுரப்பி தான், அந்த செக்ரீஷன் தான் நம்மளோட பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். இது ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலை, இல்லை ரொம்ப கம்மியாக செக்ரேட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பிளட் சுகர் இன்க்ரீஸ் ஆக நிறையாவே சான்ஸ் இருக்குது. அதனால் டயாபெட்டிக் சுகரும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம். இதுதாங்க இன்சுலினோட ஃபங்க்ஷன். மூணாவது பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரெஸ்ட் கிடைக்குது. இது மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணி நிறைய கலோரிஸை பேர்ன் பண்ணுது. உங்களுக்கு புவர் டைஜஷன் இருந்தால் ஃபாஸ்டிங் மூலியமாக நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். பவல் ஃபங்க்ஷனிங்கையும் நார்மலாகும். கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரியான டிஸார்டரை நீங்கள் சஃபர் ஆனீங்க அப்படின்னா உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு கொஞ்சம் கேப் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரியான கான்ஸ்டிபேஷன் மாதிரியான தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம விடுபட முடியும்னு சொல்லலாம். நாலாவதாக, நம்புங்க, நீங்கள் எவ்வளோ கம்மியாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோ அதிகமாக உயிர் வாழலாம். உயிர் வாழ்கிறது முக்கியம் இல்லைங்க, எவ்வளோ ஹெல்த்தியாக வாழ்கிறீங்க அதுதான் ரொம்பவே முக்கியம். வயசாகிறதுக்கும் வயசான தோற்றம் வர்றதுக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறதுனால தாங்க. நீங்கள் எங்கே இருந்தால் உங்களோட மெட்டபாலிசம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அஞ்சாவது பெனிஃபிட், யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு 3-4 மணி நேரமும் ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பசி எடுக்குமா? ஃபாஸ்டிங் இருந்தீங்க அப்படின்னா ரியல் பசி, உண்மையான பசி எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. உண்மையான பசியோட அருமை தெரியறதுக்கு 12-24 மணி நேரமாவது ஆகுமாங்க. ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால ஹார்மோன்ஸ் ஃபங்க்ஷனிங் ரெகுலர் ஆகுமா? நமக்கு தெரிஞ்சது தாங்க, ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சிக்னல் கரெக்டாக கிடைக்காதுங்க. ஃபாஸ்டிங் தான் அதுக்கு ரீசெட் பட்டன் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்டிங் இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடம்புல ஃபங்க்ஷனிங் ரொம்பவே நார்மல் ஆகுமா? ஆறாவது பெனிஃபிட், ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால பிஞ்ச் ஈட்டிங் டிஸார்டர் ஓவர் கம் பண்ண முடியும். பிஞ்ச் ஈட்டிங் டிஸார்டர் அப்படின்னா கேள்விப்பட்டதே இல்லையாங்க? இதுக்கான பதில் இப்போ சொல்கிறேன். இந்த டிஸார்டர் இருக்கிறவங்க அன்யூஷுவலாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்கங்க, கேப்பே விடாமல் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஈட்டிங் பேட்டர்னே இருக்காது. இந்த டைம்க்கு சாப்பிடணும், இந்த டைம்க்கு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஸ்கெடியூல், ஒரு ரொட்டீன் லைஃப் இருக்காது. சாப்பிட்றதுல அவங்களுக்கு பசிச்சுக்கிட்டே இருக்கும், அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது பர்டிகுலர் டைமிங்க்கு சாப்பிட்டுட்டு பர்டிகுலர் இன்டர்வலில் சாப்பிடாம இருக்கணும். இது உங்களோட லைஃப் ஸ்டைலையே நிறைய சேஞ்ச் பண்ணும். பெஞ்ச் ஈட்டிங் டிஸார்டரை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணலாங்க. ஏழாவது பெனிஃபிட், ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால பிரெயின் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஏன்னா இது பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராஃபிக் ஃபேக்டர்,
சுருக்கமாக பிடிஎன்எஃப் அப்படிங்கிற ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணுது. பிடிஎன்எஃப் பிரெயின் ஸ்டெம் செல்ஸை இருக்கிற புது நியூரான்ஸை கன்வெர்ட் பண்ணி மற்ற கெமிக்கல்ஸை ஆக்டிவேட் செஞ்சு நியூரல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணும். இந்த ப்ரோட்டீன் அல்ஷீமர் டிசீஸ், அதுக்கப்புறம் பார்க்கின்சன் டிசீஸ், இந்த மாதிரி டிசீஸ்லேருந்து பிரெயின் செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. 8வது பெனிஃபிட், ஃபாஸ்டிங் இம்யூன் சிஸ்டமோட ஃபங்க்ஷனிங்கை இம்ப்ரூவைஸ் பண்ணும். ஏன்னா இது ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜை ரெடியூஸ் பண்ணி கேன்சர் செல் ஃபார்மேஷனை வந்து ஸ்டாப் பண்ணிடும் கம்ப்ளீட்டாக. நேச்சுரலாக அனிமல்ஸ்க்கு முடியாமல் போகும்போது சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்குமாங்க. அதோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே வந்து அந்த முடியாத வந்து ஹீல் பண்ணும் அப்படின்றதில் கான்சென்ட்ரேட் பண்ணுமா. இன்டர்னல் சிஸ்டமில் ப்ரொடியூஸ் ஆகிருக்க ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுமா. ஆனால் ஹியூமன்ஸ் மட்டும்தாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிறது. 9வது பெனிஃபிட், செல்ஃப் ரியலைசேஷனுக்கு ஃபாஸ்டிங் ஹெல்ப் பண்ணுது. ஃபாஸ்டிங் இருக்க டைமில் ரீடிங், மெடிடேஷன், யோகா இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை பண்ணும்போது நம்மளோட சோலை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபுட் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த டைமில் நான் மேலே சொன்ன விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே நல்லதாக இருக்குமா. ஃபாஸ்டிங் செல்ஃப் என்லைட்மெண்ட், அதாவது நம்மளை நாமளே புரிஞ்சுக்க ஃபிசிக்கலி மென்டலி இம்ப்ரூவ் பண்ணுது. சாப்பிடாமல் இருக்கனால உடம்பும் மனசும் அப்படியே லேசாயிடும். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். 10வது பெனிஃபிட், ஸ்கின்னை க்ளீன் அண்ட் கிளியர் பண்ணுறதுக்கு ஃபாஸ்டிங் ஹெல்ப் பண்ணுது. டைஜஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அதை தவிர மற்ற ஆர்கனோட ரீஜெனரேஷனில் பாடினால் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஸ்கின்ல செடிமெண்ட்டாக இருக்க டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கும் ஃபாஸ்டிங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. 11வது ஃபேக்ட், குளோபலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டிசீஸ் ரொம்ப டாமினேட் பண்ணுது அப்படின்னா இப்போ கொரோனா தான் டாமினேட் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு முன்னாடி கொரோனா வந்து இப்போ ஒரு பேண்டமிக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி குளோபலி ஹார்ட் டிசீஸ் தாங்க வேர்ல்டு வைடாக டெத் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்கள் டயட் ஸ்கெடியூல் இது ரெண்டையும் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா ஹார்ட் டிசீஸில் வந்து தப்பிக்கலாம். ஒரு ஸ்டடியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கனால எல்டிஎல் அப்படின்னு சொல்லப்படுற லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் இதோட லெவல் ரொம்பவே கம்மியாகுதான். ஃபாஸ்டிங்னால கொரோனரி ஹார்ட் டிசீஸோட ரிஸ்க்கும் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட் ப்ரெஷர், ட்ரைக்ளிசரைட்ஸ், கொலஸ்ட்ரால் இதோட லெவலை நீங்கள் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி நீங்கள் மருந்து மாத்திரை ரெகுலராக எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஃபாஸ்டிங் அப்படின்ற டூலை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோட லெவல் ரொம்பவே குறைஞ்சிரும். ஃபாஸ்டிங்கில் நிறையா டைப்ஸ் இருக்குங்க. வாட்டர் ஃபாஸ்டிங், ஜூஸ் ஃபாஸ்டிங், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், பார்ஷியல் ஃபாஸ்டிங், கலோரி ஃபாஸ்டிங், இந்த மாதிரி நிறையா ஃபாஸ்டிங் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதில் வந்து ஒரு டாப்பிக்கில் வீடியோ பண்ணுறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.